அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. இந்த வீடியோல MCC கவுன்சிலிங் நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றப்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்றது எனக்கு சொன்னாங்க. ஸோ as a ஓவராலாக நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வெப்சைட்டில் போய் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ லெட்ஸ் பிகின். நான் ஒவ்வொரு இமேஜ் காட்டுறப்ப எங்கெங்கே ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி சரி பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் பிகின். அதுக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு யூஜி கவுன்சிலிங்கிற நீங்கள் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் அட் ஃபர்ஸ்ட். நான் ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் வி ஹாவ் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்னு. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், செகண்ட் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங், தேர்ட் வந்து சாய்ஸ் லாக்கிங், அண்ட் ஃபோர்த் வந்து ரிசல்ட் வெளியிடுறது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப இந்த சைடில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜில் யூ வில் கெட் தீஸ் திங்ஸ். ஸோ வந்து ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வாங்க. ரோல் நம்பருங்கிறது உங்கள் அட்மிட் கார்டில் இருக்க நீட் ரோல் நம்பர் நீங்கள் போடணும். அண்ட் தென் அப்ளிகேஷன் நம்பர் ஆசிஃபைஸ் அதுக்கு கொடுத்துருக்க மாதிரி, கேண்டிடேட்ஸ் நேமு, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி பின் கரெக்டாக கேபிட்டல் வச்சு போடுங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி போடுங்க. கடைசியாக நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் யூ வில் டெவலப் எ பேஜ் லைக் திஸ். உங்களுக்கு நான் இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து கேண்டிடேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேண்டிடேட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டுவாங்க. இந்த பேஜில் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 பாயிண்ட் நீங்கள் பொறுமையாக படிச்சு பாருங்கள். படிச்சு பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி, ஐ டோன்ட் அக்ரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐ அக்ரிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுறப்ப அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியில் நீங்கள் போட்டிருந்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் இருக்கிறதுலாம் லைனாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சில இது அவங்களே போட்டிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டது ஆல்ரெடி வரும். அப்படி மிச்சம் இருக்கிறதுலாம் இங்கே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்டில் வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ், அந்த கம்மா, அட்டு, ஸோ அந்த மாதிரி வேறு இதெல்லாம் போகணும். ஸோ மினிமம் 7 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் போட்டு செக்யூரிட்டி கொஷின் போட்டு, ஸோ செக்யூரிட்டி ஆன்சர் அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச புக்கு பேர் என்ன, அந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் போட்டிங்கன்னா உங்கள் மதர்ஸ் நேம் என்ன, இந்த மாதிரி சின்ன செக்யூரிட்டி கொஷின் போட்டுக்கோங்க. லேண்ட்லைன் இருந்தால் போடலாம், இருந்தால் வேணா இருக்குன்னா போடலாம், இல்லைனா தேவையில்லை, மேண்டடரி கிடையாது. அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம கம்பல்சரியாக போட்டாகணும். ஸோ ஆஃப்டர் தட் செக்யூரிட்டி பின்னில் போட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சாரி, இந்த போன ஸ்டெப்பில் நான் காமிச்சேன்ல. ஸோ அதிலே வந்து இந்த மாதிரி மேலே ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம்லாம் வந்துட்டு ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இல்லை நான் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த பேஜ் இருக்குது. இந்த பேஜ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துடலாம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் டு லாகின். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே வந்து நடுவில் சென்டரில் வந்து பர்பிள் கலர்ல எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே அந்த ப்ளூ கலரில் கிளிக் ஹியர் டு லாகின்ங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி ஒரு கேண்டிடேட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டிடேட் லாகின்ல ரோல் நம்பர் நீங்கள் போட்டிருப்பீங்களா, அந்த ரோல் நம்பரும் பாஸ்வேர்ட் நீங்கள் நான் செட் பண்ண பார்த்தீங்களா ஒரு 7 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் போட்டு அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணிங்கன்னா ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா நவ் யூ ஆர் லாகிங் இன். இப்போ தான் நீங்கள் உள்ளேயே வரீங்க கேமுக்கு. ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட் லாகின்ல இந்த பேஜில் நான் ஜூம் பண்ணி காமிச்ச மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ கீழே கீ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் தட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் சீட்ஸ் டொமிசைல் ஃப்ரீ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த சீட்லாம் ஃபில் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 8 காலம் கொடுத்து 8 பாயிண்ட் கொடுத்து அதில் சொல்லியிருக்காங்க என்னென்ன சீட்ஸ் வந்து இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் பண்ண போறீங்கன்னு. அதுக்கு நீங்கள் கீழே வந்து ஓகே பட்டன் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே தெரியும் உங்களுக்கு ஓப்பன் சீட் டீம்டு ஏஎஃப்எம்சி, டியூ, விஎம்எம்சி அண்டு சம்திங் ஏஎஃப்ஏ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎம்யூ, ஜெர்மியா டென்டல், ஜிப்மா, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐசி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல் இண்டியா ஓப்பன் கோட்டாவில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சீட்ஸ் எடுக்க போறீங்கன்னா அந்த ஓப்பன் சீட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டினஸ் ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி மடிக்கும் எல்லாமே ஈஸி ப்ராசஸ் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. 2 கேட்டகரி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சீட்ஸ் எடுக்க போறீங்கன்னா நீங்க ஜென்ரல்ல தான் எடுக்க போறீங்க, ஆல் இண்டியா கோட்டால தான் டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா இந்த ஓப்பன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல. ஸோ இந்த காலம் ஓப்பன் சீட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சீட்ல நீங்க என்னென்ன காலேஜஸ் எடுக்கலாம்னா எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து 15% ஆல் இண்டியாக்கு எடுத்துட்டு போறாங்களே நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து. ஸோ அந்த சீட்லாம் நீங்க தாராளமாக ஃபில் பண்ணலாம்.
செகண்ட் திங் இஸ் நீங்கள் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே நீங்கள் அதுலேருந்து ஃபில் பண்ணலாம். அது இல்லாமல் இஎஸ்ஐசியில் நார்மல் கோட்டா, ஸோ அதுவும் வந்து அங்கேருந்தே ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபார் ஓப்பன் கோட்டாலேருந்து நம்ம இந்தந்த சீட்ஸ்லாம் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப இது எல்லாருமே நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கலாம், இந்தியாவில் இருக்கிறவங்க. பட் தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், நீங்கள் ஏஎஃப்எம்சிங்கிற தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டியூ, விஎம்எம்சி அண்டு ஏபிவிஎம்எஸ் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் டெல்லியை ஸ்டேட் டொமிசைலாக கொண்டவங்க, ஸோ டெல்லியில் வசிக்கிறவங்க. அவங்க நமக்கு எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக இருக்கும், அதே மாதிரி டெல்லிங்கிறது ஒரு ஸ்டேட் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி டெல்லிக்கு ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு டெல்லியில் இன்டர்னல் கோட்டா மாதிரி அவங்க எல்லாம் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணலாம். ஏஎஃப்எம்சி, அதே சமயம் வந்து இந்த டியூ, எம்எம்சி, இந்த விஎம்எம்சி இதெல்லாம் இருக்கும்போது அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்னல் கோட்டா, அவங்க டெல்லிக்காக இருக்கிற சீட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. அது ஏஎம்யூ அந்த மாதிரி தான். ஸோ ஏஎம்யூங்க இது வேறு ஸ்டேட் நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ். அடுத்து ஜெர்மியா டென்டல், அதுவும் அந்த மாதிரி தான். டெல்லியில் இருக்கிறவங்க அவங்க ஓன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜிப்மா வந்து புதுச்சேரியை யாரெல்லாம் சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்க ஓன் ஸ்டேட் வந்து புதுச்சேரி அப்படின்னா, ஸோ அவங்கெல்லாம் இந்த ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாக்கு ஃபைட் பண்ணலாம். இஎஸ்ஐசி ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஎஸ்ஐசி இருக்குல்ல, லாஸ்ட் ஆப்ஷன். இந்த இஎஸ்ஐசி வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் ஸ்டில் நமக்கு இந்த ஐபி கோட்டாக்காக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சாதான் நமக்கு தெளிவாக வரும். அவங்களே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இன்னும் கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து இன்னும் ஃபைனல் பண்ணல. இஎஸ்ஐசி ஐபி கோட்டாக்காக கவுன்சிலிங் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு டெம்பரரிலி ஸ்டாப்டாக இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் டெசிஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆல்தோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் கோட்டா பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓப்பன் சீட் காலமை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரலாக அப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜ்குள்ளே வரப்போ இந்த ஓப்பன் சீட் தான் இங்கே காலம் செலக்ட் ஆகிருக்கும். அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர் 1ல ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து ஏஎம்யூ ஓப்பன், ஜிப்மர் ஓப்பன், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், அதுக்கப்புறம் ஜாமியா டென்டல் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா இன்ஸ்டியூட்ஸ்க்குமே ஆல் இண்டியா கோட்டா மூலிமா ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேஜில் கீழே உங்களுக்கு ஐ அக்ரி டு பார்ட்டிசிபேட் இந்த அபோவ் மென்ஷன் கவுன்சிலிங் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் டு த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஓகேங்களா, ஐ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப மூவ் டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவ் டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து அடுத்து நீங்கள் ஓப்பன் சீட் முடிச்சிட்டிங்க. அடுத்த காலமில் வந்து டீம்ங்கிற ஆப்ஷன் கீழே நீங்கள் டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்கணும். பிகாஸ் இதுவும் அகெயின் எல்லாருமே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. டீம்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீ வந்து ரீஃபண்டபிள் ஃபீ வந்து அரௌண்ட் 2 lakh நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த ஃபீ பே பண்ணணுங்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா மட்டும் டீம்ட் யூனிவர்சிட்டி தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லாதவங்க ப்ளீஸ் நோ கொடுத்துருங்க. பிகாஸ் இல்லைனா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்துட்டு நீங்கள் மூவ் டு ப்ரொசீட் நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மூவ் டு நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து ஏஎஃப்எம்சி இருக்கும். அதே மாதிரி ஏஎஃப்எம்சிக்கு நீங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியாது, ஏன்னா பிகாஸ் நம்ம டெல்லி கிடையாது தமிழ்நாடுங்கிறப்ப நம்ம ஏஎஃப்எம்சி நீங்கள் வேணாம்னு சொல்லி நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த டியூ, விஎம்எம்சி அந்த ஃபோர்த் காலம்க்கும் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. அதே மாதிரி ஏஎம்யூ. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து நோ கொடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெர்மியா டென்டலுக்கு அப்படி தான். ஸோ அதே மாதிரி ஜிப்மர், நீங்கள் ஒருவேளை ஜிப்மர் சீட் எடுக்கிறவங்களா இருக்கீங்க, புதுச்சேரியை இன்டர்னல் கோட்டாவை கொண்டுகிட்டு ஜிப்மரில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஜிப்மருக்குள்ளேயே. இந்த ஜிப்மருக்குள்ளே Do you want to apply for ஜிப்மர் புதுச்சேரி இன் காரைக்கால் இன்டர்னல் சீட்ஸ் கவுன்சிலிங் போட்டு கிளிக் ஹியர் டு வியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு 10 பாயிண்ட் வரும். அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் எனி ஃப்ரம் பிலோ கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 4 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 4 கிரைட்டீரியாவில் வந்து நீங்கள் எந்த கிரைட்டீரியா வரீங்க. ஸோ ஜிப்மர் நீங்கள் புதுச்சேரியில் தான் இருக்கீங்க, பட் அதுலேயே 4 வித்தியாசமான கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாவில் பண்ண முடியும். இதே நீங்கள் நார்மல் ஆல் இண்டியா கோட்டா தான் போடுறீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் தானா, நீங்கள் இது எதுவும் போகணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட், நோ கொடுத்துட்டு அடுத்து போயிடுங்க. பிகாஸ் இது வந்து ஜிப்மரில் புதுச்சேரியில் தங்குறவங்களுக்கு, புதுச்சேரியில் வாழ்கிறவங்களுக்காக ஹோம் கோட்டா கொண்டவங்களுக்கு. அடுத்து இஎஸ்ஐசி போனீங்கன்னா உங்களுக்கு அழகாக சொல்லிடுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் yet ஓப்பன். The portal for registration under ESIC quota for wards of insured persons of ESIC இது வந்து இப்போ ஆஃப்ல தான் வச்சிருக்காங்க. ஷூன் இது வந்து ஃபியூச்சர் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எப்போனா நமக்கு பெட்டிஷன் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணுவாங்க, இல்லை ஆக்டிவேட் பண்ணாமல் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக போயிடலாம். ப்ரொசீடிங் ஆப்ஷன் இருக்குது, அந்த ப்ரொசீடிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். மேலே ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து எந்தெந்த சீட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க நீங்கள் மேலே கொடுத்துருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து வேறு ஓப்பன் சீட் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா சிம்பிள். இதே நீங்கள் டீம்டு கொடுத்துருக்கீங்கன்னா டீம்டுங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
ஸோ இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? எஸ், ஐ வில் மார்க் அண்ட் ஷோ யூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சீட்ஸ் டீம்டு ஓப்பன் சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்தெந்த சீட்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களோ, நீங்கள் ஏஎம்யூ ப்ரெஸ் பண்ணியிருந்தா ஏஎம்யூ வரும், ஜிப்மர் ப்ரெஸ் பண்ணியிருந்தா அது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. ஓகே, ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிட்டே வருவாங்க. ஸோ ஆஃப்டர் இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப ஸோ இந்த பேஜ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃபீ எவ்வளோ ஃபீ பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5000. அதே சமயம் நீங்கள் வந்து டீம்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 2 lakh எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் டீம்டு ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள் 5000 எடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஓபிசியாக இருக்கிறப்ப 5000 தான் உங்களுக்கு. இதே ஓசினா 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீ பண்ணிவிட்டு டோட்டல் கவுன்சிலிங் ஃபீ நீங்கள் இப்போ பே பண்ண போகிறது போத் ரீஃபண்டபிள் அண்ட் நான் ரீஃபண்டபிள் ஃபீ வந்து உங்களுக்கு வரும். செலக்ட் ஆன் நீங்கள் வந்து எதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க பொறுத்து. டீம்டு ப்ரெஸ் பண்ணி தான் உங்களுக்கு 2,50,000 பக்கம் வரும். டீம்டு ப்ரெஸ் பண்ணலாம் உங்களுக்கு கம்மியாக தான் வரும், வெறும் 5,000 பக்கம் தான் வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? இந்த பேஜ் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். டீம்டு வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வியூ சாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வியூ சாய்ஸஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் ஃபைனலி நீங்கள் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளிக் இருக்கும். அந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் போய் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஃபைனல் இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே யூசிங் HDFC பேங்க் பேமெண்ட் கேட்வே, அப்புறம் கீழே வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட் பேமெண்ட் பேங்க் பேமெண்ட் இருக்குது, கடைசி வந்து SBI பேமெண்ட் கேட்வே இருக்குது. ஸோ இந்த 3 கேட்வேல ஏதோ ஒரு கேட்வேல போய் நீங்கள் பே பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த பேஜ்க்கே வருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு SBI எக்ஸாம்பிள் நான் இங்கே பேஜ் காமிச்சிருக்கேன். இங்கே கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டுட்டு நீங்கள் UPI மூலிமா பண்ணலாம், இன்டர்னல் பேங்கிங் மூலிமா பண்ணலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணலாம், டெபிட் கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் பேங்கிங் பண்ணிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி ரீடைரக்டட் திஸ் பேஜ் அகைன். ஸோ இந்த பேஜ் மறுபடியும் வந்துடும். ஸோ இந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் வந்து டிக் ஆகிடும். டிக் ஆனதுக்கப்புறம் கீழே சாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் இப்போலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கேட்டகரிக்குள்ளே இருக்க காலேஜஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் போகலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின தனி செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எந்த காலேஜஸ் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் போட்டு தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த மார்க் எடுத்தவங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சுதர்ஷன். உங்களுக்கு டவுட்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு. இந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் சீட் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஓப்பன் சீட்டு டீன் இதெல்லாம் காமிச்சப்ப அங்கே தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. சம்திங் வென்ட் ராங் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்காக தான் செப்பரேட் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரதுனால ஸோ இது உங்கள் பிரச்சனை கிடையாது, அது சர்வர் ப்ராப்ளம். MCC வெப்சைட்டில் இந்த சர்வர் இஷ்யூ இருக்குது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் அவங்க தெரிஞ்சு அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியும் அதையும் மீறி உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லை மிட் நைட் அந்த மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அப்போ தான் சர்வர் டவுனாக இருக்கும். அது மற்றவங்களாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்போ எந்த வெப்சைட் எரரும் வராது. ஸோ ஒன்று ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு பண்ணுங்கள், அப்படின்னா மிட் நைட் ஒரு 12 மணிக்கு வரும் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதுக்கு ரிலேட்டடான ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணதை நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ரிசால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹிட் லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டாக்கு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சீட்ஸ் எடுப்பாங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஆல், பை.